புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். We are very joyful that we are able to see you through this special episode of Strength to Strength. இந்த நாளுக்குரிய செய்தி என்ன தெரியுங்களா? What is the message today, you know? விசுவாசம் ரட்சிக்கும். Faith will save. அருமையான பிள்ளைகளே, Yes, dear children of God. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமானது In our life, faith, எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும், how long and how much it can help us. என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். We are going to see that. மார்க் எழுதின சுவிசேஷம் In the Gospel of Mark, 10ஆம் அதிகாரம் chapter 10 52வது வசனத்தை வாசிக்கும் போது, and verse 52 when we read, அங்க பத்தேமே குருடன் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். we can see a man, his name Bartimaeus. இயேசு வருகிறதை குறித்து அவன் கேள்விப்பட்டு, And when he knew that Jesus was coming there, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். and he began to cry, Jesus, son of David, have mercy on me. வேகமா சென்று கொண்டிருந்த இயேசு நின்று விட்டார். And he said Jesus, who was walking very fastly, stood still. நின்று திரும்பி பார்த்து அவனை அழைத்து வர சொன்னார். He stood and he turned back and he called that man. அவனை அழைத்து கொண்டு வந்தாங்க. And they brought that man. ஆண்டவர் கேட்டார், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டார். Jesus asked him, what do you want to do for you? அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னான். And he said, I want to see. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். And Jesus said, you can go and your faith has saved you. உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says he got his sight back and he followed Jesus. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God. இந்த பத்தேமே குருடனை பாருங்க. Look at this man Bartimaeus. இவனுடைய வாழ்க்கையை குறித்து, about his life, இவனுடைய நிலையை குறித்து, about his situation, ஒரு வாக்கியத்தை எழுதும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். and God has helped me to write a sentence about him. என்ன என்று பார்ப்போமானால், When we see what is that, பத்தேமே குருடனுக்கு about Bartimaeus, this blind man, பார்வை இல்லை, he was not having sight, வாழ்வும் இல்லை, he has no life, வழியும் இல்லை, he has no way, ஆதரவும் இல்லை, he has no one to comfort him, ஆதரிப்பாரும் இல்லை, and he has no one who take care of him, வழியும் தெரியவில்லை, he didn't know the way, வழி நடத்துபவரும் இல்லை. there is no one who could guide him. மீண்டும் சொல்றேன், கவனிங்க. Please listen again. இந்த பத்தேமே குருடனுக்கு About this Bartimaeus, பார்வை இல்லை, he was not having sight, வாழவும் வழி இல்லை, he was not having a way to live, ஆதரவும் இல்லை, he was not having someone to provide, ஆதரிப்பவரும் இல்லை, there is no provider for him, வழியும் தெரியவில்லை, and he didn't know the way, வழி நடத்துபவரும் இல்லை, and there was no one who could guide him. என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல இல்ல இல்லன்றதுதான் இருக்கிறது. He was having everything, no, no, no. ஆனா எதுவுமே இல்லதான். He was not having anything. பட் ஒன்னே ஒண்ணு பத்தேமே குருடனுக்குள் இருந்தது. But he was having only one thing. விசுவாசம். That was faith. பாருங்க, வாழ்க்கையில எல்லாமே இல்ல இல்ல என்றாலும் ஆனா விசுவாசம் மாத்திரம் இருந்தது. Even though he was not having nothing, but he was having one thing, that was faith. பாருங்க, இவனை குறித்து ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்றாரு. See about him, a man of God tells like this. பர்த்திமேயு புறக்கண்கள் குருடாய் இருந்தாலும், even though the external eyes of Bartimaeus was blind, உலர்ந்த அவனுடைய கண்கள் ஒளிமயமாய் இருந்ததாம். but he was having his inner eyes, it was enlightened. ஆமா, அருமையான பிள்ளைகளே. Yes, dear children of God. அவன் வாழ்க்கையில எல்லாமே இல்லாம இருந்தது. He was not having anything in his life, ஆனால் விசுவாசம் மாத்திரம் இருந்தது. but because he was having faith. அந்த விசுவாசம் எப்படி இருந்ததா? And what was that faith like? ஒளிமயமா இருந்ததா. It was enlightened. என் வாழ்க்கையில எதுவுமே இல்லதான். I am not having anything, நிச்சயம் நான் பார்வையடைவேன். but I will see suddenly. நிச்சயம் இந்த உலகத்தை பார்ப்பேன். But I will see the world suddenly. எல்லா மனிதனும் வாழ்வது போல நானும் வாழ்வேன். I will also live like every other man. நிச்சயம் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. Certainly a wonder and miracle will happen in my life. பட் அந்த விசுவாசத்தை எங்க சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், யார் மேல் வைக்கணும் என்பதுக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். But he was waiting for the day that he could keep his faith on the right person and the right time.
இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். and he heard about Jesus. கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கணும். Yes, it was truth. He could have listened. ஏனென்றால் இயேசு வருகிறான்னு தெரிஞ்ச உடனே இயேசுவே தாவீது குமாரனே என்று கூப்பிட்டானே. Because how we know that when he heard about Jesus, he just called out and cried out, Jesus, son of David, have mercy on me. அப்ப அவனுக்கு தெரிந்தது இயேசுவால் மாத்திரம் தான் எனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. So from this we can see he was having a faith that Jesus alone can give him his life back and restore his life. ஆனாதான் ஆண்டவர் வரும்போது சொன்னா, இயேசுவே எனக்கு பார்வை வேண்டும் சொல்லி கேட்டான். So only when Jesus came, he called, Jesus, I want to see. ஆண்டவரே நான் பார்வை தரேன்னு சொல்லல. Jesus didn't say, I will give you sight. உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார். But he said, your faith has healed you. நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி நீ கேட்டாயோ, how much you have faith upon me and you have asked, அந்த நம்பிக்கை வீண் போவாது. and your faith will not go in vain. அதனால உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். And your faith has healed you. ரட்சித்தது என்றால் காப்பாற்றப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். Here in Tamil it is saying saved, and it is meaning being protected. Yes, அருமையான தேவ பிள்ளைகளே. Yes, dear children of God. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தால், when we are having faith upon Jesus, நிச்சயம் அற்புதம் நடக்கும். certainly miracles will happen. அடுத்த இன்னொரு விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். We are going to see about another person's faith. மார்க்கின சுவிசேஷம் in Gospel of Mark 5ஆம் அதிகாரம் chapter 5 34வது வசனம். verse 34. அதுல ஆண்டவர் சொன்னார், பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து, and there you can see a woman with an issue of blood. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். And he said, your faith has saved you. எதுக்காக இது சொன்னார்? Why Jesus said like that? அவ 12 வருடம் ஒரு பெரும்பாடுள்ள அந்த வியாதினால அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். She was having a great issue and she was suffering for more than 12 years. எவ்வளோ பணத்தை செலவு செய்தும் சற்றும் குணமாக முடியவில்லை. And she had spent so much money but she didn't recover. அவளுக்கு தெரிந்த வைத்தியரெல்லாம் போய் பார்த்து விட்டாள். She had visited every doctors she could know. வேதம் சொல்லுது சற்றும் அவளுக்கு குணமாக முடியவில்லை. And the Bible says there was no improvement at all. அப்ப இயேசு குறித்து கேள்விப்படுறா. Sure, now she heard about Jesus. அப்ப அவ சொல்றா, now she is telling, நான் இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சுகமாகவே என்று சொல்லி, I will just touch the edge of this hem and I will be healed. அவள் புறப்பட்டு வந்தாள். And she started and came. கவனிங்க, listen. ஒரு உடல்நல சரியில்லாதவன் 1 நாள் 2 நாள் 3 நாள் சரியில்லைன்னா உடம்பெல்லாம் வளவளத்து போயிடும். If a person he is not well for 2 or 3 days or 4 days or a week, he will be very weak in his body. சகோதரிமார்களுக்கு அந்த மாதந்தோறும் வருகிற அந்த வழிபாடு காரியங்கள் அது அவங்களுக்கு ஒரு 10 நாள் அல்ல 15 நாள் நீடித்தாலே அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது. And for women, if the issue is continuing for at least 15 days or a maximum of 15 days, they cannot tolerate it and they cannot bear it. மருத்துவ ரீதிப்படி பார்த்தாலே, in the field of medical science, அந்த பீரியட் நாட்கள்ல during that menstruation period, அந்த சகோதரியோட கர்ப்பப்பை பலவீனம் அடையும். The womb of the women will be very weak. அது நாளடைவுல அது கேன்சர் வருவது கூட வாய்ப்புகள் உண்டு. And it is maybe a reason for the creating of cancer. ஆனா இந்த பெண் 12 வருடமா இந்த தொல்லை அவளுக்கு மிகவும் வேதனையா இருந்தது. But this woman was suffering for long 12 years. அப்ப அவள் எழுந்து நடந்து வந்தாளா ஓடி வந்தாலும் தெரியல. நான் நினைக்கிறேன் நிச்சயமா அவ நவுந்தாவது வந்திருக்கணும். Now I cannot know whether she ran or walked, but at least she would have crawled and came there. ஏன்னு சொன்னா முன்னாடி வந்து இயேசுவை பார்த்து சொல்வதற்கு அவளுக்கு பலன் இல்லை. And now she was not having enough strength to come in front of Jesus and tell to Jesus. இன்னொரு பக்கம் ஜனங்கள்லாம் அவரை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. And in another side, a crowd was just coming near Jesus. நேரடியா போய் இயேசுவை தொடுவதற்கு வழி இல்லை. And there is no way that she could come directly to Jesus. ஆனாதான் பின்புறமாக வந்து, so she came back, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். and she touched the edge of his garment. தொட்ட உடனே, just when she touched, இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போச்சாம். power came from Jesus' garment and she was healed completely there. அதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says she knew that she was healed. அது மாத்திரமல்ல, and not only that, இயேசு கேக்குறாரு, Jesus asked, என்ன தொட்டது யாருன்னு கேக்குறாரு. who touched me? அப்ப எல்லாம் கேக்குறாங்க. and everybody near asked, ஆண்டவரே உம்மை அநேக நெருக்கி கொண்டிருக்கும் போது யாரு தொட்டதுன்னு சொல்லி கேக்குறீங்களே. Lord, everybody are pressing you and you are asking who touched me. ஆண்டவர் சொன்னா, இல்ல என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். Jesus said, no, power went from me and I know that. இயேசுவோடு கூட இருந்தவங்க
அவரை நெருக்கினவங்க, people with him and those who were pressing him, யாருக்கும் அந்த வல்லமை கிடைக்கல. they didn't receive any power from Jesus. இயேசுவோடு கூட இருந்தாங்க, நெருக்கினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனா யாருக்கும் இயேசுவோட வல்லமை கிடைக்கல. It was true, they were with Jesus and they were pressing Jesus, but the power was not coming from Jesus. ஏன்னு சொன்னால், Why? Because அவங்களுக்கு யாருக்குமே விசுவாசம் இல்ல. they were not having faith for that. அவங்களாம் இயேசு என்ன கொடுப்பாரு, இயேசு என்ன செய்வார், அப்படிதான் போனாங்க. They were just expecting what would Jesus do, what would Jesus give. ஆனால் இந்த பெண்ணுக்கு மாத்திரம் விசுவாசம் இருந்தது. But this woman had a great faith. நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். Let me tell you a secret. நாம் ஆண்டு மேல வைக்கிற விசுவாசம், The faith that we keep upon Jesus, அவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை ஆட்டோமேட்டிக்கா புறப்பட்டு வந்துரும். it will make the power of Jesus to draw towards us. இயேசுவே நினைத்தாலும் கண்ட்ரோல் படுத்த முடியாது. It will not be controlled even by Jesus himself. அவருடைய வல்லமையும் His power, விசுவாசமும் our faith, ஒன்றோடு இணைந்து இருக்கிறது. and they are correlated together. அதான் ஆண்டவராலே கட்டுப்படுத்த முடியாத வல்லமை அவளுக்கு புறப்பட்டு போச்சு. And so only the power that even Jesus didn't control, it came from him. அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது யார் என்று So சொன்னார். only Jesus asked, who touched me? உடனே அவள் மறைந்திருக்காம And she didn't hide herself. இயேசு வந்து சொன்னார், நான் தான் என்று And சொன்னார். she told Jesus, I am. ஏசாமியால பார்த்து சொன்னார், And Jesus said, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, your faith has healed you, உன் வேதனைக்கு சுகமாயிரு என்று சொல்லி and அனுப்பினார். peace live. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Dear children of God, தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் போது when we put our faith on Jesus, அவருடைய வல்லமை ஆட்டமே நமக்கு புறப்பட்டு வரும். His power will come towards us directly. நம்முடைய வாழ்க்கையில எதுவும் இல்லாம இருக்கலாம், We may not having something in our lives, ஆனா விசுவாசம் நிச்சயம் நமக்கு தேவை. but we need faith. கிறிஸ்துவ பிள்ளைங்க சொல்றேன்னா, When we tell we are Christian people, அது பேருக்கு மாத்திரம் வைத்திருப்பது நல்லதல்ல. it is not good for name's sake. எல்லா சூழ்நிலும் அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். In every situation, we should keep our faith upon Him. அடுத்தபடியாக Other thing, இன்னொரு விசுவாசம் குறித்து பார்க்க we போகிறோம். are going to see about another faith. லூக்கா சுவிசேஷம் In the Gospel of Luke, 7ஆம் அதிகாரம் chapter 7, 50ஆம் வசனம். verse 50. இங்க ஒரு விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். Here we are seeing a faith. இயேசுநாதர் Jesus, ஒரு விருந்து வீட்டுக்கு வராரு. He is come for a dinner. அங்க இரவு விருந்து அவருக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு. And then He was served the food. அங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வரா. And a woman who was named a sinful woman, she came there. விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து, And she bought a jar of alabaster oil. இயேசுவின் பாதத்தில் ஊற்றி, And she poured it in the feet of Jesus. கழுவி, And she wiped it with her tears. தன் தலைமயிரால் துடைத்து, And she wiped it with her hair. முத்தமிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. And she kissed Jesus' feet. இதை பார்த்த சீஷர் ஒரு சொல்றாரு, And a man and a disciple who saw that told, தன்னை தொடுகிறவள் யார் என்று இவருக்கு தெரியல, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. We think that Jesus is a prophet, but he is not realizing the woman who is touching his feet. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, Then Jesus said, சீமோனே, Simon, நான் உன் வீட்டுக்கு வரும்போது when I came into your house, என் பாதம் கழுவி தண்ணி தரல, you didn't give water to wash my feet, என்ன முத்தமிடல, you didn't kiss me, ஆனா இவளோ but she, நான் வந்த நேரம் முதல் till I came here, ஓயாமல் she is kissing me இவன் பாதத்துல இருக்கிறா. continuously and sitting in my feet. இவள் செய்த அந்த காரியம் Because she did this thing, என் அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கிறது. it is a sign of my burial. இவள் செய்த அந்த நற்கிரியை The good deed that she had done, உலகம் எங்கும் தெரிய வரும்னு ஆண்டவர் சொன்னார். it will be known to the whole world. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த பெண்ணுக்கு தேவை என்ன தெரியுங்களா? what this woman needed, பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். a deliverance from her sins. பாவத்திலிருந்து விடுவிக்க கூடிய ஒரே ஒரு இயேசு ஒருவர் தான். There is only one who can deliver from sin. அதுக்காக ஏதாவது ஒரு தியாகத்தை செய்யணும்னு சொல்லி, To do some sacrifice for that, அந்த விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து, and she bought that costly jar of alabaster oil, இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார். and she poured on the feet of Jesus. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, Then Jesus உன் said, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று your சொல்லிவிட்டார். faith has saved you. நான் தான் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்று சொல்லி நம்பி வந்தாய் பாத்தியா? Because you had faith that I only can deliver you from this sin, அதனால உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. and that faith has saved you. அடுத்தபடியாக Another thing, லூக்கா சுவிசேஷம் in the Gospel of Luke, 17ஆம் அதிகாரம் chapter 17 19ஆம் வசனத்தை and verse 19, அத வாசிப்போமானால், when we see,
நீ எழுந்து புறப்பட்டு போ, rise and go, உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார். your faith has made you well. இங்க யாரை குறித்து பார்க்கணும்னு சொன்னால், Here you can see some other person. 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு வந்தாங்க. There were 10 lepers who came to Jesus. இயேசு வருவதை கண்டு தூரத்தில் நின்று இயேசுவே எங்களை சுகமாக்கும் என்று சொன்னாங்க. And they were standing in a far distance when they saw Jesus, and they said, Jesus, heal us. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். And Jesus said, go and show yourself to the priest. அப்படியே அவங்க போகையில் 10 பேர் சுகமாயிட்டாங்க. When they were going to the priest, they were healed. அதுல ஒருவன் மாத்திரம் இயேசுக்கு நன்றி சொல்ல வந்தான். அவன் சமாரியனா இருந்தான். But one among them was Samaritan, and he came to Jesus to in a sense of gratitude. அந்த சமாரியன் இயேசு கிட்ட வந்து சொல்றான், ஐயா நான் சுகமாயிட்டேன், நான் ஆசாரியன் காட்டுல போவழியா சுகமாயிட்டேன் என்று இயேசுவிட்ட காட்டுறான். And he came to Jesus and said, Jesus, I was healed in the halfway and I didn't meet the priest. அப்ப ஆண்டு சொல்றாரு, சுகம் பெற்றவங்க 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கே என்று சொன்னார். And Jesus said, there were 10 lepers whom I healed, but only you have come. அந்த நாட்களே இந்த குஷ்டரோக வியாதி வந்தா ஊருக்குள்ள இருக்கிறது ஊருக்கு புறம்பே வெளியே இருக்க வேண்டும். Those days, those people who were affected by leprosy, they were cast out from the society. அது நல்லான பிறகு தான் ஆசாரியன் போய் காட்டி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள வரணும். Only after they are healed and they are tested by the priest and given certificate that they are healed, then only they can come inside. அது வரைக்கும் வரக்கூடாது. Till then they have to cast out of the village. ஆனால் இயேசு பூர்ண சுகமாக்கி விட்டார். But Jesus healed them completely. இந்த ஒருவன் மாத்திரம் வந்து காண்பித்தான். But this one person came back. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொன்னார். And Jesus said, your faith has healed you. இந்த முழு வார்த்தையை நீங்க கவனித்திருப்பீங்க. You would have listened to this whole sermon. நமக்கு பார்வை வேண்டும் என்று சொன்னாலே, சரீரத்துல அற்புதம் வேண்டும் என்று சொன்னாலே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பதான் இயேசு குணமாக்குவார். If we need a sight or we need something miraculous in our body, we need faith upon Jesus. எல்லா அது பெரும்பாலும் நோயா இருந்தாலும் சரி, குஷ்டரோக வியாதியா இருந்தாலும் சரி, குருடான பார்வை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விடுவிக்க குணமாக்க இயேசுவால முடியும். அதுக்கு விசுவாசம் தேவை. It may be leprosy or the issue of blood or blindness or anything, any sickness, we need faith to get healing from Jesus. பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசுவால தான் முடியும். அதுக்கு விசுவாசம் தேவை. Jesus alone can deliver us from our sins. For that we need faith. இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கையில, the children of God who are listening to this word in your life, எந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டும்? What thing you want deliverance? எந்த காரியங்களுக்கு அற்புதம் நடக்கணும்? In which area you need miracles to happen? இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? If you are having faith that Jesus will do miracles for me, இப்போ நாங்க உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். We are going to pray for you. விசுவாசத்துடன் ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. You participate with great faith. நிச்சயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். Certainly Jesus will do miracle in your life. ஜெபிப்போமா? Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, our loving heavenly Father, கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. Thank you for the word that you have given to us. வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு, for your people who have listened, அற்புதங்களை செய்யுங்கப்பா. do miracles in their life. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. In the name of Jesus, let every sickness leave from their bodies. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. Let every weakness leave in the name of Jesus. எல்லா பாவ பழக்க கெட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. May every sinful habits and addictions leave in the name of Jesus. விட முடியாத இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கி போவதாக. May everything that they are holding and they are not able to leave, let them leave in the name of Jesus. எல்லா அடிமைப்பட்டிருக்கிற பாவத்திலிருந்து இயேசுவை விடுவிப்பீராக. Every sinful addictions, let them leave in the name of Jesus. Jesus deliver them. ஏசப்பா இவங்க எதிர்பார்த்துக்கூடிய காரியத்துல அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. Jesus, give them what they are deserving and expecting with great faith, and you glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. அருமையான தேவர்களே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னா திரையிலப்பாக இருந்து தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Dear children of God, thank you for listening to the word, and if you need any prayer support, just contact to the number in the screen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.